புகழும் இறைவனுக்கு நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். நம்ம உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்குது. உள்ளுறுப்புகள் இருக்குது, ரத்தம் இருக்குது, நரம்புகள் இருக்குது, எனர்ஜி இருக்குது. எனர்ஜியில நம்ம பஞ்சபூத சக்திகள் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் நம்முடைய படைப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய படைப்பு அம்சங்கள். அதுல இன்னும் ரொம்ப ஆழமா போனோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய படைப்பு அம்சம் மனம். அந்த மனசுக்குள்ள ஆழமா போனோம்னா அதுல இருக்கக்கூடிய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு அங்கம். இந்த அங்கம் என்பது நிரந்தரமான அங்கம் கிடையாது. இந்த எண்ணங்களுடைய தன்மை இது. உணர்வுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இதுதான் நமக்குள்ள நிரந்தரமா இருக்கக்கூடியது. எப்பயுமே நம்ம உள்ளத்துல உணர்வுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டல்கள், தெளிவுகள் ஒரு மேனுவல் புக் மாதிரி. இப்போ ஒரு கார் வாங்குறோம். இந்த கார் வாங்கும்போது மேனுவல் புக் ஸ்டாண்டர்டா கொடுப்பாங்க. அது அந்த காரோட சேர்ந்த ஒரு விஷயம். ஆனா அந்த காரை வாங்கி நம்ம எங்க ஓட்டுறோம், எங்க போறோம், எவ்வளவு நாள் தங்குறோம், எவ்வளவு கிலோமீட்டர், இதெல்லாமே அந்த காருக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த காரோட இயக்கங்கள். தியானிக்கும் போது இந்த ஒரு டிஃபரன்ஸை நம்ம உணர்வோம். எப்படி உணர்வோம்னா, ஃபர்ஸ்ட் எண்ணங்களை நேரடியா நம்ம சந்திப்போம். இப்ப நீங்க எல்லா நேரமும் எந்த ஃபார்ம் பண்றீங்களோ பண்ணலையோ, கண்ணை மூடி அகசூழலுக்குள்ள போனாலே நம்முடைய நிரந்தரமான அங்கங்கள் எல்லாமே நமக்கு மறந்து போகும். ஒரு பாயிண்ட்ல நம்ம பாடி இருக்கிறதே நம்ம மறந்துடும். இப்படி காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளம் அப்படிங்கிற அந்த நிரந்தரத்தை நம்ம மறந்துடும். இதெல்லாம் நம்முடைய படைப்பம்சமும் அதெல்லாம் மறந்து போயிடும். எதெல்லாம் நம்ம கூட சேராத ஐட்டமோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த நம்ம கூட சேராத ஐட்டம்னு மீன் பண்ற ஒரே ஐட்டம் எண்ணங்கள் மட்டும். எண்ணங்கள் மட்டும்தான் ஞாபகம். ஏன்னா அதுதான் தேவையில்லாத ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்மோட சேர்ந்த நிரந்தரமான படைப்பு அம்சங்களுடைய இயல்பு அமைதி. அது இருக்கிறதே தெரியாது. இது பாட்டுக்கு இருக்கு. சரியா? இப்ப நம்ம ஊர்ல இருக்கும்போது, நம்ம வீட்டுல இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு இருப்போம். நம்ம எங்கேயாவது இடத்துக்கு டூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். காலையில எங்க போறோம், மதியம் எங்க போறோம், எங்க சாப்பிட போறோம், எங்க தங்க போறோம், அங்க போட்டோ எடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது சலசலப்பா நம்ம நிகழ்த்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அந்த ஊர்ல ஒரு 2 நாளோ 3 நாளோ இருக்க போறோம். சரியா? அதுக்குள்ள எல்லா இடத்தையும் பார்த்துடணும். அங்க கிடைக்கிற எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டுறணும். இப்போ ஒரு ஹோட்டல்ல நம்ம தங்கி இருக்கோம்னா கூட அதுல ஒரு குப்பை இருக்கட்டும், நம்ம ஹோட்டல் கிடையாது. அவங்க கிளீன் பண்ணி நம்ம 2 நாள்ல போயிடுவோம்ல. இந்த மாதிரி நம்ம என்னென்னமோ பண்ணுவோம் கட்டுப்பாடுகளே இல்லாம. இது நம்ம வீடுங்கும் போது நம்ம கொஞ்சம் கிளீனா வச்சுப்போம். நம்ம ரெஸ்பான்சிபிளா இருப்போமா இல்லையா? இந்த மாதிரி எண்ணங்களுடைய இயல்பை நம்ம புரிஞ்சுக்கணும். தியானத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த எண்ணங்கள் நம்முடைய நிரந்தரமான படைப்பு அல்ல. நம்முடைய நிரந்தர படைப்புகளோடு சேர்ந்த ஒரு ஐட்டம் கிடையாதுன்ற நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க கெஸ்ட் சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க போகணும்பாங்க, இங்க போகணும்பாங்க. தேவையில்லாத ஒரு இன்டென்ஷன்ஸ், ஆசைகளை கிரியேட் பண்ணி நம்ம அலக்கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வருவோம். இப்போ ஊட்டிக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் சந்தோஷமா ஜாலியா இருக்கும். சென்னை வந்தோடனே அப்படியே அமைதியா போதாட்டெல்லாம் வெடிச்சிடும். பொட்டி பாம்பா அடங்கிடும் அப்படி. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டோம், இதுதான் நிரந்தரம். அங்க இருக்கும்போது ஒவ்வொரு ஆட்டம் போடும். ஸோ எண்ணங்களோட இயல்பு இதுதான். தியானிக்கும் போது நம்ம எண்ணங்களை சந்திக்கிறோம். தியானத்தின் போது நம்ம ஏற்படக்கூடிய அதிமுக்கியமான அனுபவங்கள் எதுவும் எண்ணங்கள் ஃபாரின் பாடி. நம்ம உடல் அங்கங்கள்ல அவங்க வருவாங்க, போவாங்க, அவ்வளவு.
எண்ணங்களை சந்திச்சு நம்ம பழகும். இப்போ ஒருத்தர் வந்து தூரமா அவரை பார்க்குறீங்க. அவருடைய கமாண்ட்ஸை கேட்டு நம்ம நடந்துக்கிறோம். இப்போ அவர் மேல நமக்கு ஒரு பயம் இருக்கும். அவர் தான் நமக்கு பாஸோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் கூட கொஞ்சம் கிட்ட போய் அவரோட நெருங்கி பழகி எல்லாம் பண்ணீங்கன்னா அவர் யாருன்னு தெரிஞ்சிடும். அப்ப நீ ஓனர் இல்லையான்ற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடும் அவங்கள. எண்ணங்கள் அப்படிங்கிறவங்க வந்து நமக்குள்ள நம்ம அனுமதிக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில உள்ள வந்து அதிலிருந்து எழுச்சி பெற்று நம்மையே ஆதிக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்கிறவர்கள் தான் எண்ணங்கள். யோசிச்சு பாருங்க. நம்ம ஊருக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க, கெஸ்டா வர்றாங்க. அவங்கள நம்ம தான் அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு, இது எங்க வீடுங்க, இன்னும் நீங்க ரொம்ப நாள் இங்கேயே இருக்கிறீங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, இட்லி சுடுங்க, மட்டன் குழம்பு வைங்க, இடியாப்பம், நைட்டு பிரியாணி, என்ன இப்பயே தூங்குறீங்க எந்திச்சிங்க இப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏண்டா எங்க வீட்டுக்கு நீ வந்து என்னையவே இப்படி பண்றியே. ஏன்னா அவங்க பெரிய ஆளுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம். தியானத்தின் போது எண்ணங்களை நேரடியாக சந்திச்சு, எண்ணம்னா இதுதான், அவங்க வந்து கெஸ்ட், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, நம்முடைய நிரந்தர அமைப்புகள் அனுமதித்தால் ஒழிய அவங்களால எதுவும் பண்ண முடியாது, அவங்க நம்ம உணர்வுகளுக்கு கீழே நடக்க வேண்டியவங்க அப்படிங்கிறத நம்ம எண்ணங்களோடு இருக்கும்போது கத்துக்க முடியும். தியானத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் இது. எண்ணங்கள் மேல பயம் போயிடும். அந்த பயம் எப்போ போகுதோ அப்பதான் உண்மையான பயம் நீங்குதல் நடக்கும். தியானத்துல அந்த பயம் நீங்குதல் நடக்கும். தியானத்துல எண்ணங்களின் மீதான பயம் நீங்குதல் நடக்க வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணம் வந்தாலும், அதாவது ஈஸியா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், இந்த குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் எண்ணங்கள் வந்து சும்மா எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி வந்து தியானத்தின் போது நமக்கு வரும். எண்ணங்களை பத்தி அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம உணர்வு தான் அந்த எண்ணத்தை வழி நடத்தணும். உட்காருன்னா உட்காரணும், இல்லைன்னா நிக்கணும். இதுதான் எண்ணங்களுக்கு வேலை. பாஸ் வந்து உணர்வு, உள்ளம், இறைவனுடைய வழிகாட்டல். உடலுக்கு வந்து மனம் ரெண்டு தான் உடலுக்கு பாஸா இருந்தாலும், உடலுக்கு அந்த மாதிரி ஒரு கட்டளையை விதிச்சதே மனம் ஒண்ணுதான். நீ மனம் ரெண்டு சொல்றதை கேட்டு நடந்துக்கோ, அப்பதான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும் அப்படின்ற அந்த அசைன் பண்ணதே மனம் ஒண்ணுதான், அந்த உணர்வு தான். சரியா? அதனால வந்து உடம்புமே அந்த கான்சியஸ்க்கு வந்துடும். ஏன்னா தியானத்துல நம்ம அதிட்டானெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது உடம்புடைய அந்த கோர் கான்சியஸ் வந்து வெளிப்பட்டுரும். நம்ம யாரு, நம்ம யாருக்கு, நமக்கு யாரு இந்த ஒர்க் அசைன் பண்ணாங்க, நாம மனம் ரெண்டுக்கு பணிஞ்சு நடக்கணும்ன்றத அப்பாயிண்ட் பண்ணதே மனம் ஒண்ணுதான். இவன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்சியஸ்னஸ் பாடிக்கு வந்துடும். தியானத்தின் போது இதெல்லாம் நடக்கணும். தியானம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். தியானத்துல அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வேற எதுலையுமே அச்சீவ் பண்ண முடியும். நம்மளோட இன்டர்னல் ஹெல்த்ல தியானம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு. அதுவும் இன்னைக்கு இந்த வகுப்புல நினைவூட்டப்பட்ட அந்த எண்ணங்களை பற்றிய விஷயங்களை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து விபாசனாவுடைய தியரிஸ்ல இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்கள். எண்ணங்களுக்கு நாம் அடிபணியக்கூடாது. நமக்கு எண்ணம் அடிபணிய வேண்டும். நமக்கு என்று நான் குறிப்பது நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய வழிகாட்டல், இந்த கான்சைன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார்ம் 3, பர்டிகுலரா ஃபார்ம் 3 பண்ணும்போது இதை நம்ம நல்லா உணர முடியும். ஏன்னா நம்ம நோ ரெஸ்பான்ஸ் மோட்ல இருக்கும். முக்கியமா எண்ணங்களுக்கு இந்த நோ ரெஸ்பான்ஸ் மோட்ல இருக்கும்போது ரியலா தெரியும் எண்ணம் யாரு, அப்படியே ஃபுல்லா தெரிஞ்சிடும். எண்ணம் ஒரு ஃபாரினர், அவனுக்கு எந்த வலிமையும் கிடையாது, சும்மா அவன் கத்திக்கிட்டே தான் இருப்பான், எதையுமே செய்ய முடியாது அவனால அப்படின்றத நம்ம அந்த ஃபார்ம் 3ல தெளிவா தெரிஞ்சு. ஃபார்ம் 3 பண்றதுல நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. காரணம் என்னன்னா, அது எண்ணத்தின் அடிப்படையிலான குழப்பம். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லித்தராரு, அது நமக்கு புரிஞ்சிருச்சு, அதை நம்ம செய்யறதுக்கு நம்ம தயார் இல்லை, தேவையில்லாம ஒரு டவுட் ரைஸ் பண்ணும். அது எப்படி, இது எப்படி தள்ளி போடுறது. ஃபார்ம் 3யை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். அதிட்டான கண்ண மூடி உட்கார்றது, வேற ஒண்ணுமே இல்லை. உள்ள நடக்கிற அந்த தூண்டல்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும்.
தூண்டல் நடக்குதுன்றதை மட்டும் பாரு. எண்ணம் வருது, தூக்கம் வருது, உடம்புல அரிக்குது, மூச்சு கவனிக்கிறோம், இங்க போறாங்க. இதை மட்டும் பாருங்க, அவ்வளோ. மற்றபடி கண்ணை மூடுறது அது தண்டு ரெண்டு தான் ஃபார்ம் 3 உடைய பேஸ். இப்போ இந்த பேஸ்ல இருக்கும்போது எண்ணங்களுடைய சுய ரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியும். இன்னைக்கு நாம ஃபார்ம் 3 பிராக்டிஸ் பண்ணுவோம். நாம் அனைவரும் தியானத்தை தொடங்கலாம். கண்களை மூடி புற சூழலில் இருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி நிலை பெற்று அகசூழலை உணர்ந்து உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்தி மூச்சின் மீது கவனத்தையும் உணர்வையும் செலுத்தி தியானத்தை தொடங்குவோம். அப்புறமா ஃபார்ம் 3 நான் சொல்லும் போது தொடங்கும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் நாம் நிலைத்திருக்க தொடங்கலாம். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த பதிலளிப்பும் செய்யாமல் விலகி அவைகளை கவனித்துக் கொண்டிருக்கும். முக்கியமாக எண்ணங்களின் இயல்பை நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவைகள் எழுவதும் மறைவதும் ஓடுவதுமாக இருக்கக்கூடிய அந்த இயல்பை நாம் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்திருக்கலாம். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். ஒவ்வொரு முறை நம்முடைய தியானம் ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை நமக்குள் உணரச் செய்ய வேண்டும். தியானம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி என்பதாக இருக்க வேண்டும். டெய்லி உட்கார்ந்தோம், கண்ணு மூடி உட்கார்ந்தோம் அப்படி இல்லை. அன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம், அதே லேர்னிங்கை இன்னொரு நாள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டதை நமக்குள்ள தக்க வச்சிருக்கிறோமா, அதை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோமா அப்படின்னு. ரொம்ப சிம்பிளா எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம். உள்ள என்ட்ரு இப்போ எங்க வீட்டுக்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதுக்குள்ள போன உடனே லெஃப்ட் சைடு ஒரு பேக்கரி இருக்கும். அது பக்கத்துல முறுக்கு, மிக்சர், சிப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்கிட்டு போனீங்கன்னா சாக்லேட்லாம் இருக்கும். ஸ்னிக்கர்ஸு, இந்த சாக்லேட் அது இது நிறைய வச்சிருப்பாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் பிஸ்கட் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொரி உருண்டை, அதிரசம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பக்கம் நூடுல்ஸு, அந்த பக்கம் போனீங்கன்னா ஃப்ரூட்ஸு, காய்கறி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்டேஷ்னரி இருக்கும், பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாத்தையும் பார்க்குறோம். நமக்கு தேவையானது எடுத்துக்கிறோம். நம்ம தான் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போறோம். சூப்பர் மார்க்கெட் வேற, நம்ம வேற. ரைட்? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம தான் சூப்பர் மார்க்கெட் நினைச்சுக்கிறோம். எல்லாத்தையும் நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அது வேற, நாம வேற. அந்த மாதிரிதான் நம்முடைய உயிர், நம்முடைய மனம், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய உடல், இதுதான் நாம். எண்ணங்கள் எல்லாமே வந்து போகக்கூடியவை. அதுல நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி போறோம், சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறைய வாங்க வச்சிடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம கடைக்குன்னு போகும்போது ஒரு தேவைக்காக தானே போறோம். இது வாங்கணும், அது வேணும், அந்த மாதிரிதான் எண்ணங்கள்ல நிறைய வரும். அதுல இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை என்பதாக நம்ம இருக்க வேண்டும். சில சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்க ப்ரமோஷனுக்காக ஒன்று கொடுப்பாங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படி. அது எனக்கு வேணாங்க, சரி கொடுங்க ட்ரை பண்ணி, அப்படி சொல்ல மாட்டோம்ல. இந்த மாதிரிதான் எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் அது நாம இல்லை. ஆனா அவங்கள பயன்படுத்தி நம்ம வாழ்றோன்ற தெளிவு, மகா தெளிவு. இன்னைக்கு அது நம்ம இறைவனர்களால் லேர்ன் பண்ணிக்கிறோம். இது பெரிய மாற்றங்கள் ஏற்படும். எண்ணங்களுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். எண்ணங்கள் நம்மளை டாமினேட் பண்றதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். இந்த லேர்னிங் வளரணும். தொடர்ந்து நம்ம அதை செய்யலாம். தேங்க்யூ வெரி மச். நாளைய தியான வகுப்பில் சந்திக்கலாம்.